அதிக மின் கட்டணம் குறித்து கேள்வி எழுப்பினால் அரசுதான் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது என்று அதிகாரிகள் அலட்சியமாக கூறிவிட்டு செல்வதாக சென்னை திருவொற்றியூரில் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரீடிங் எடுக்க வந்தாங்க, எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா 11,358 ரூபான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டுனதே கிடையாது. மே மாசம் மட்டும் தான் ஜாஸ்தியா வரும். அதுவும் 5000 ரூபாய் மட்டும் தான் கட்டுவேன். ஆனா இந்த வாட்டி அதுவும் ஜூலைல வந்து கரண்ட் பில் எடுத்து 11,358 ரூபாய் சொல்றாங்க. எங்களால தாங்கவே முடியல. அநியாயமா இருக்குது. ஏன் இந்த மாதிரி கேட்டா கரண்ட் பில் நாங்க ஏத்திருக்காங்க கவர்மெண்ட். என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டை கேளுங்க, எங்களை ஏன் கேட்கறேன்னு கேட்கறாங்க. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சுஜாதா என்ற பெண் கூறுகையில், தங்கள் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் ஏதும் இல்லாத நிலையில் 8000 ரூபாய் மின்கட்டணம் வந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியா வருது, கேட்டா கவர்மெண்ட் தான் ஏத்திட்டேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றதுனே தெரியலையே. எங்க குடும்ப செலவை நாங்க பாக்குறதா இல்ல கரண்ட் பில் கட்டுறதா? ஒரு ஸ்டோர் வாங்கணும்னாலே எங்களுக்கு கம்மியா தான் ஆகுது, 5000 ரூபாய் தான் ஆகுது. கரண்ட் பில் 8000 போது நெஞ்சே வடிக்குதுங்க. என்ன பண்றதுனே தெரியல. தொடர்ந்து பேசிய ஜான்சி என்பவர், தனது தந்தையின் மாதாந்திர ஓய்வூதியம் 4500 ரூபாய் வரைதான் என்றும், ஆனால் மின் கட்டணம் 8000 ரூபாயை தாண்டி இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். எங்க அப்பா வந்து ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பென்ஷனே பாத்தீங்கன்னா 4500 ரூபாய். அதுல இருந்து டபுளா இருக்கு கரண்ட் பில். இப்ப எங்க வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆட்சி ஏன் இப்படி இருக்கு? அதை யாருமே கேட்கறதுக்கு இல்லையா? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.